அந்த ஆயில் மாத்தும் போது மாத்தாம இருக்கிறதுனால ஏதாச்சும் அவங்களுக்கு ஒரு சொல்ற அந்த அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க. ஏதாச்சும் உங்களுக்கு சிம்டம்ஸ் அந்த மாதிரி இருக்குங்களா இல்ல எதுவுமே தெரியாதுங்களா? அவரேஜ்னா உங்களுக்கு வந்துட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணும் போதே வண்டி குயிக்கா ஸ்டார்ட் ஆகாது. இன்ஜின் ஆயில் மாத்தல சர்வீஸ் பண்ணலன்னு குயிக்கா ஸ்டார்ட் ஆகாது. காலையில வந்து சோக் போட்டு அடிக்க வேண்டியது இருக்கும். சோக் போடாம அடிக்கணும்னா கரெக்டா மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஜெண்டர் சர்வீஸ் வந்துட்டு கிளச் கிளீன் பண்ணுவாங்க, ஆயில் மாற்றுவாங்க, பிரேஸு கிளீன் பண்ணுவாங்க, கார்பெட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, ஃப்ரண்ட் சஸ்பென்சர் பண்ணி ஆகணும். கிளச்சு கிளீன் பண்ணுறதுனால என்னென்னா வைப்ரேஷன் வராது. கிளச்சு மேக்ஸிமம் ஏர் ஃபில்டர் ஸ்பார்க் பிளக் வந்துட்டு 9000 கிலோமீட்டர் மாற்றி ஆகணும். நீங்கள் எப்படி ஓட்டினாலும் சரி 9000 கிலோமீட்டருக்கு ஏர் ஃபில்டர் ஸ்பார்க் பிளக் மாற்றி ஆகணும். 2 சர்வீஸ் ஆயில் மாற்றி 3ஆவது சர்வீஸ் ஜெண்டர் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆனால் ஜெண்டர் சர்வீஸ் பண்ணும்போது ரெகுலராக நாங்கள் எல்லாமே பார்த்துருவோம். ஏர் ஃபில்டர் ஸ்பார்க் பிளக் எல்லாமே போயிருக்குதா, வீக்காக இருக்குதா நாங்கள் செக் பண்ணிடுவோம். வீக்காக இருந்தால் உடனே மாற்றிடணும். 9000 கிலோமீட்டர் மாற்றி ஆகணும். எங்களது ஹிஸ்ட்ரி வந்துட்டு 3 மாதம் 3 சர்வீஸ் 3 சர்வீஸ் ஆனோன்னா 9000 ஓடி இருக்கோம். நாங்கள் ஏர் ஃபில்டர் ஸ்பார்க் பிளக் கஸ்டமருக்கு கேட்டு உடனே மாற்றிடுவோம். அதே மாதிரி கிளச்சில் ஏதாச்சும் பெல்ட் போயிருக்கா, பெல்ட் வந்துட்டு 12000 கிலோமீட்டர் மாற்றி ஆகணும். 12000 கிலோமீட்டர் பெல்ட் மாற்றணும்னு வச்சுக்கோங்க, வண்டி பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். பிக்கப்பு எல்லாமே நல்லாயிருக்கும். பெல்ட் கழட்டும் போது ரோலர் ஸ்டிப் இருந்துருக்குதா, கிளச்சு ஷூ ஏதாவது போயிருக்குதா நாங்கள் செக் பண்ணுவோம். கிளச்சு ஷூ நல்லா இருக்குது, ரோலர் நல்லா இருக்குது, பெல்ட் மட்டும் வீக்காக இருக்குதுன்னா பெல்ட் மட்டும் மாற்றுவோம்.